சாம்சங் Galaxy S20 Fan Edition அதாவது S20 FE ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. இன்னும் நம்ம சேனலில் அதை பற்றி இந்த வீடியோவும் போடலை. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்துக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப்பாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இதை பற்றி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லேருந்து பார்ப்போம். இதுதான் S20 FEயோட பாக்ஸ். இதில் 5Gன்னு போட்டிருக்கு. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் வேரியண்ட், பட் இந்தியாவில் இது 4G தான். ஸோ இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் 865 இருக்கும், இந்தியன் வேரியண்ட்டில் எக்ஸினோஸ் 990 இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. சைடில் பிராண்டிங் இருக்குது, பின்னாடி சில சில அதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட சீலை இப்போ நம்ம பிரிப்போம். ஸோ சீல் பிரித்தாச்சு. ஸோ இப்போ டாப் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உடனே ஃபோனு மேலேயே தராங்க. ஸோ ஐஃபோன் மாதிரி தலைகீழ ஒன்றும் வைக்கல இந்த தடவை. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் கலர் ஒரு வேரியண்ட் இருக்குது. அப்படியே அது OnePlus 80ல் பார்த்தா அதே கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ கலர் வேரியண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு பர்சனலாக ரெட் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மேலே சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அது அப்புறமா ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக ஒரு டைப் ஏ கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் வேரியன்ட்ஸ்க்கு டைப் சி டு டைப் சி வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தான் ஃபோனு. ஸோ ஃபோனுக்கு பின்னாடி உள்ள அந்த பிளாஸ்டிக் எடுத்தால் இது ஒரு மேட் ஃபினிஷ்ன்றது இப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நமக்காக ஒரு அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோடு தான் தராங்க. ஸோ சூப்பர். ஸோ இப்போ இதை பூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ரிவ்யூவாக பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸோட இன்டர்னல்ஸ்னு பார்க்கும்போது இங்கே சாம்சங்கோட எக்ஸினோஸ் 990 கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பை பற்றி நான் ரொம்ப மோசமாக பேசியிருப்பேன், உண்மைதான். பட் உண்மையாகவே இது ஒன்றும் அவ்வளோ நல்ல சிப் கிடையாது. லைக் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,999 rupees. அதுவும் இப்போ ஆஃபர்லாம் வந்தால் 44,000 பக்கம் போகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 865 ப்ளஸ்லாம் இருக்குது. இதை விட எவ்வளவோ பெட்டரான ப்ராசஸர்ஸ். பட் இந்த ஃபோனை நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னு உங்களுக்கு கடைசியில் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸினோஸ் 990 இருக்குது. ரொம்ப மோசமான ப்ராசஸரில் நீங்கள் மிட் ரேஞ்சிலேருந்து அப்கிரேட் ஆகிறீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். 5G கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எல்லாம் டாப் எண்ட் தான். ஸோ இன்டர்னல்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப நீட், சூப்பர் கிடையாது, நீட்டாக இருக்குது. எக்ஸினோஸில் அப்படின்னா பிரச்சனை, ஏன் எல்லோரும் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா குயிக்காக சொல்லிடுறேன். ஸ்னாப்ட்ராகன் அளவுக்கு இது வந்து பவர் எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக பேட்டரி கொஞ்சம் கன்சியூம் பண்ணோம். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸும் 865 அளவுக்கு கிடையாது. மூணாவது ஹீட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான சிப்செட் கிடையாது. ஸோ இன்டர்னல்ஸ் தவிர்த்து வேறு என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே வந்து நம்ம ரொம்ப நாள் சாம்சங் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். Note 20 வந்து 70,000 ஃபோனு, இன்னமும் ஒரு 60 Hz ஸ்க்ரீன் கொடுக்குறீங்கன்னு. பட் S20 FEல நம்மளை போட்டு திருப்தாக்கிட்டாங்க. ஸோ ஒரு 50,000 rupees ஃபோன் தான் கொடுத்தாகணும். பட் சாம்சங் இந்த தடவை ஒரு 6.5 inch 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட OnePlus 80 ஸ்பெக்ஸை மேட்ச் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் OnePlus 80 தான் வந்து லேட்டாக வந்துச்சு, இதை காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் வழக்கம் போல் சாம்சங் சூப்பராக பண்ணிட்டாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொஞ்சம் கொடுக்காமல் இருப்பாங்கன்னு நினச்சா அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தா கேமராஸ். இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே இருந்தாங்க. அந்த S20 சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் 70,000 80,000 அந்த ஃபோனில் என்ன கேமராஸ் இருந்துச்சோ அப்படியே இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒரு 12 MP ப்ரைமரி சென்சர், ஒரு 12 MP அல்ட்ராவைட் சென்சர், ஒரு 8 MP டெலிஃபோட்டோ சென்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக தெரியாது. இப்போ அப்படியே OnePlus கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 48 MP ப்ரைமரி இருக்குது, ஒரு 16 MP வைடு இருக்குது. அதில் டெலிஃபோட்டோ இல்லை, பட் ஸ்டில் அதில் 4 கேமரான்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோவும் ஒரு டெப்த்தையும் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதில் உள்ள சென்சார் வந்து ஃப்ளாக்ஷிப் கிரேட், அதாவது ரொம்ப பெரிய 12 MP சென்சார். ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ப்பாக பயங்கரமாக வரும். சிம்பிளாக சொல்லணும்னா OnePlus 80ன்ற அந்த ஃபோனை கேமரா விஷயத்தில் இந்த ஃபோன் கொண்டுடுச்சு, அவ்வளோதான். இந்த ஃபோன் தான் பெஸ்ட் கேமராஸ் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அண்டர் 50Kன்னு சொன்னான். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து அமெரிக்கன் வெர்ஷன்ஸ் வந்து 5G விற்கிறாங்க. அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதே 12 MP கேமரா வந்து சோனி செஞ்சுருப்பாங்க, சோனி IMX 555. பட் இங்கே சாம்சங் தான் செய்கிறாங்க. அதனால மொக்கையாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. சோனி IMX 555ல் என்னென்னா கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதே கான்ஃபிகரேஷனை அப்படியே காப்பி அடித்து சாம்சங்காக ஒன்று செஞ்சு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்கும் கேமராவில்.
செல்ஃபி சைடில் பார்த்தா ஒரு 32 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் செம்ம சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேக்கு ஒரு இன்ட்ரூஷனாக இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, டிஸ்பிளே பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, எல்லாமே ரொம்ப தரமாக இருக்க மாதிரி இருக்கும் எக்ஸப்ட் பர்ஃபார்மன்ஸ் தவிர. ஸோ இப்போ பேட்டரி அண்ட் சார்ஜிங் எப்படி குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பேட்டரி வந்து ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை, கண்டிப்பாக ஒன் டே தாங்கிடக்கூட ஒரு பேட்டரி. AMOLED இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா வந்துடும். பட் சார்ஜிங் இதான் இங்கே கேள்வி. 15 வாட் சார்ஜரை கொடுத்துட்டு அதை ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்கிறதுல ஒரே பேர் வாங்கினாலும் சாம்சங் அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து சாம்சங் கிட்ட இங்கே அட்லீஸ்ட் ஒரு 25 வாட் சார்ஜர் கேட்டிருப்பேன். ஏன்னா அவங்களோட லோ பட்ஜெட் டிவைசஸ் லைக் M51 மாதிரி 25,000 டிவைஸ்க்கெல்லாம் 25 வாட் சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. பட் இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது எல்லாத்தையும் இதுக்கே கொடுத்துட்டா அப்புறம் S20 ப்ளஸ் யாரும் வாங்க மாட்டாங்களா, அதுக்காகன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், ஸோ இங்கே 15 வாட் சார்ஜிங் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் இது நெகட்டிவ் தான் தோணுது. இன்னும் 15 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கே கிடையாது, ரெகுலராக ஸ்லோவாக தான் ஆகும், கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ஸோ பட் சப்போர்ட் இருக்குது, 25 வாட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் 20 வாட்டோ 25 வாட்டோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஸோ வேறு என்ன, இப்போ பேட்டரி அண்ட் சார்ஜிங் படி பார்த்தாச்சு. ஸோ இப்போ எது எப்படி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே சொல்லிட்டேன். ரொம்ப இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 855 865 855 வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரியே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அதே மாதிரி தான் இருக்கும். 865 வச்சுருக்க நீங்கள் யாரும் அப்கிரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களை பற்றி நான் கவலைப்படல. பட் எந்த ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தோ நீங்கள் அப்கிரேட் ஆனீங்கன்னா இது உங்களுக்கு உண்மையாகவே ஃபாஸ்ட்டான சிப்செட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து குறை சொல்ல மாட்டீங்க. இப்போ பர்சனலாக என் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 710 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் போய் இந்த ஃபோன் வாங்கினேன்னா Exynos 990 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் எனக்கு. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு கவலை இல்லை. ஸோ அந்த வகையில் சொல்கிறேன். ஸோ வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும், கேமிங்கெல்லாம் நல்லாவே பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் One UI 3.2 அப்டேட் இது கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ One UI 2.5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் One UI எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சொல்கிறேன், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரிலாம் இருக்காது. சாம்சங்கோட ஒரு வகையான கஸ்டமைசேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு நீட்டாக சூப்பராக வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு என்ன, ஆண்ட்ராய்ட் 10 தான் வருது. இந்த ஃபோனுக்கு அப்போ நெகட்டிவ்ஸே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நெகட்டிவ்ஸ் இருக்குது. முக்கியமான நெகட்டிவ் 50,000 ரூபா ஃபோனில் பின்னாடி பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேட் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒன்றும் மாட்டாது, ரைட், சூப்பர், பார்த்துக்கிறேன். பட் பிளாஸ்டிக் பேக் ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஸோ அதுவும் இந்த மாதிரி மேட்டில் ஸ்க்ராட்ச் ஆனால் இன்னும் கொஞ்சம் அசிங்கமாகவே தெரியும். ஸோ இது ஏன் பண்ணாங்கன்னா அகெயின் வந்து ரீசன் என்னென்னா S20ல் கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் கிளாஸ் கொடுத்துட்டா அதை யாரும் வாங்க மாட்டாங்களேன்ற இந்த மாதிரி சில ரீசன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே OnePlus 8T பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 rupees லெஸ் ஆஃபர் வந்து அப்பப்போ S20 FEக்கு வருது. இப்போ S20 FE பார்த்தீங்கன்னா 44,000 விற்கிறாங்க, 45க்கு விற்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,000 rupees லெஸ்ஸான டிவைஸில் அதில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் OnePlus 8 இன்னும் ப்ரீமியமான டிவைஸாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த S20 FE இன்னும் கொஞ்சம் பல்க்கு. அதேமாதிரி Exynos 990 ஏற்கனவே ஹீட் ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நானே சொன்னேன். பிளாஸ்டிக் பேக்கில் ஹீட் இன்னும் நிறையாவே தெரியும். ஸோ இந்த ஃபோனில் ஹீட்டிங் கொஞ்சம் வெளில நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் 50,000 ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அனுபவங்க தானே இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் பேக்கில் வர ஹீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். கையை கொண்டு போய் ஏதோ சூடான விஷயத்தில் வச்சா ஒரு மாதிரி எரியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடும். பட் கிளாஸ் பேக்கில் சூடாகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே தவிர அந்த மாதிரி எரிச்சல் இருக்காது. ஸோ இது ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் S20 FE OnePlus 8 அப்படின்றதுக்கு டக்குன்னு குயிக்காக ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், பில்டு குவாலிட்டி வேணும்னா OnePlus 8 ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸு, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே வரைக்கும் OnePlus 8 அப்படியே S20 FEல என்ன இருக்கும் அதே தான், பேட்டரி கூட அதே தான். ஆனால் OnePlus 8 உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டான 65 வாட் சார்ஜிங்கும் கூட தராங்க. பட் எதுக்காக S20 FE இங்கே பெட்டர்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயத்தில். ஒன்று, இது வந்து ஒரு நான் சைனீஸ் பிராண்ட். ஸோ இது சில பேருக்கு மேட்டர் ஆகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிலையபிளான பிராண்ட் சாம்சங் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது கேமராஸில் OnePlus இதை அடித்து தூக்கிடுது. எல்லா விஷயத்துலையுமே செல்ஃபீஸாக இருக்கட்டும், ப்ரைமரியாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு செட்டப். அதாவது ப்ரைமரி 12 MP, வைட் ஆங்கிள் 12 MP, சூப்பர். அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது ப்ரைமரிக்கும் வைட் ஆங்கிளுக்கும், இந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸும் இல்லாமல். டெலிஃபோட்டோ ஒரு 8 MP, ஜூம் பண்ணி சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். இன்னும் ஒரு நீட்டான சென்சர் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். இது OnePlus பார்த்திங்கன்னா ஒரு 48 MP ப்ரைமரி, அது ஒரு 2 வருஷம் பழைய சென்சர் வராது. சரி, ஓகே, கொடுத்துட்டாங்க, அது நல்லா தான் இருக்கும். அடுத்தது 16 MP வைட் ஆங்கிள். இந்த வைட் ஆங்கிளுக்கும் அந்த 48 MPக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்காது. இப்போ நீங்கள் 5 mm ஷூட் பண்ணுறது திடீர்னு வைட் ஆங்கிள் மாற்றினீங்கன்னா கலர் மாறும், டீட்டெயில் மாறும், இதெல்லாம் இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணவே முடியாது. ஜூம் பண்ணலாம், பட் அவ்வளோ நல்லா நீட்டாக வராது. ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது, டிஜிட்டல் ஜூம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மூணாவது அவங்க டெலிஃபோட்டோ தராமல் ஒரு மேக்ரோ சென்சாரும் ஒரு டெப்த் சென்சாரையும் தந்து வச்சுருக்காங்க.
ஸோ இதே கேஸ் தான் கிட்டத்தட்ட செல்ஃபி பரவாயில்ல, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய பண்ணிடும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோடய S20 FEயோட ரிவ்யூ. இது வந்து எப்படின்னா, ஒரு யார் வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஸ்டெல்லர் கேமராஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதே சமயத்தில் ஓவராலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது அவங்களுக்கு வந்து S20 FE. யாருக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை அந்த 50,000 கடையில் எதிர்பார்க்குறோம், ஆனால் கேமராலாம் ஒன்றும் அவ்வளோ வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் OnePlus. ஸோ தேங்க்ஸ்.